வாங்க குழந்தைகளா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காக்கைகளும் பாம்போடைய கதையை பற்றி பார்க்கலாமா? முன்னொரு காலத்தில் ஒரு ஆலமரத்தில் 2 காக்கைகள் ஒரு கூடு கட்டி வசித்து வந்துச்சான். அந்த ஆலமரத்து அடியில் ஒரு புத்து ஒன்று இருந்துச்சான். அதில் ஒரு பாம்பு நம்ம எங்கே தங்கலான்னு அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சிட்டு இருந்ததான். அப்போ அந்த ஆலமரத்துக்கு அடியில் இருக்கிற புத்தை பார்த்து அந்த பாம்பு நுழைஞ்சிடுச்சான் அந்த புத்துக்குள்ளே. அதை பார்த்து அந்த காக்கைகளுக்கு ஒரே கவலையாக இருந்ததாம், இந்த பாம்பு வந்துடுச்சுன்னு. அப்புறம் அந்த காக்கைகளோட நண்பர்கள் சொல்கிறாங்களாம், பாம்பு வந்துச்சுனாவே அந்த குஞ்சுகள்லாம் அதே சாப்பிட்டுடும், அப்படி நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ட்டு அந்த காக்கைகளுக்கு நண்பர்கள் புத்திமதி சொல்லிட்டு போனாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பெண் காக்கை என்ன பண்ணிச்சான், நம்ம பாதுகாப்பான இடத்திற்கு போகலாம் என்று சொல்லிச்சான் அந்த ஆண் காகத்துக்கிட்ட. அதுக்கு ஆண் காக்கை என்ன சொல்லிச்சான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எப்படியாவது அந்த பாம்பை விரட்டி அடிச்சிடுறேன் அப்படின்னு பெண் காகத்துக்கு ஆறுதல் சொல்லிச்சான். கொஞ்ச நாளுக்கு அடுத்தது அந்த பெண் காகம் 3 முட்டை இட்டுதான். அந்த முட்டை இட்டு அதிலிருந்து 3 குஞ்சுகள் வெளியே வந்துச்சான். அது காக்கை குஞ்சுகளின் சத்தம் கேட்டு பாம்பு வெளியே எட்டி பார்த்துச்சான். எட்டி பார்த்ததும் பாம்பு மிகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான், ஏன்னா 3 காக்கை குஞ்சுகள் இருக்குதுன்னு. ஒரு நாள் என்னாச்சுன்னா 2 காகங்களும் இரை எடுக்க வெளியே போயிடுச்சான். அந்த பேராசை பிடிச்ச அந்த பாம்பு என்ன பண்ணிச்சான், அந்த 3 குஞ்சுகளையும் விழுங்கிடுச்சான். காக்கா திரும்பி பார்க்கும்போது, அந்த கூட்டை பார்க்கும்போது அந்த குஞ்சுகளே இல்லையா. அதை பார்த்த தாய்க்காகம் ரொம்ப தேம்பி 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 அழுதுச்சான். அதுக்கு ஆண் காகம், வருத்தப்படாத, அந்த அந்த பாம்புக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக ஆவேசமாக பேசிட்டு அந்த காகம் என்ன பண்ணிச்சான், ஒரு குள்ளநரிக்கிட்ட போயிட்டு யோசனை கேட்டுச்சான். அந்த குள்ளநரி என்ன சொல்லிச்சான், நதிக்கரையில் ராணி குளிக்க இடத்திற்கு போய் சென்று நீ ராணியோட வைர மாலையை எடுத்துன்னு போயிட்டு அந்த பாம்பு புத்தில் போட்டுடு. அதுக்கு அடுத்தது சேவர்கள் வந்தாருங்கன்னா அவங்க கையில் ஆயுதங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த பாம்பு அதை இதுன்னும் போது நான் வெளியே வந்துடும் அப்படின்னு அந்த குள்ளநரி ஐடியா சொன்னதும் அந்த காகம் என்ன பண்ணிச்சான், அந்த வைர மாலையை தூக்கிட்டு அந்த பாம்பு புத்து மேலே போட்டு அந்த சேவகர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், அந்த புத்தில் குத்தி இடிக்கும் போது அந்த வைர மாலையும் கையில் கிடச்சிச்சா. பாம்பு வெளியே எட்டி பார்த்து நம்மளை தான் கொல்ல போகிறாங்கன்ட்டு அந்த பாம்பு என்ன பண்ணிச்சா, பயந்துக்குன்னு அந்த இடத்த விட்டு இனிமேல் நம்ம இந்த இடத்துக்கே வரக்கூடாதுன்னு ஓடி போயிடுச்சான். நீதி: கூர்மையான புத்தியும் தந்திரமான திட்டமிடுதலும் ஆபத்து சமயத்தில் உதவி செய்யும். பாய் குட்டீஸ்.